குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட், அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதாவது ஃபிசிக்கல் சேஞ்சஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ், வாட் இஸ் ஃபிசிக்கல் சேஞ்சஸ், இதெல்லாம் பார்த்துட்டு, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கும்போது சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட், ஒரு பொருள் இன்னொரு நிலையிலிருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு எப்படி சேஞ்சஸ் ஆகுதுங்கிற ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்தோம். அப்படி பார்க்கும்போது எக்ஸாம்பிள்ஸாக பார்க்கும்போது மெல்ட்டிங், வேப்பரைசேஷன், ஃப்ரீசிங், கண்டென்சேஷன், சப்ளிமேஷன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டேட்லேருந்து அனதர் ஸ்டேட்டுக்கு சேஞ்சஸ் ஆகுது. சாலிட் லிக்விடாக மாறுது, சேஞ்சஸ் ஆகுது. லிக்விட் கேஸாக சேஞ்சஸ் ஆகுது. கேஸ் லிக்விடாக மாறுது. லிக்விட் அகைன் சாலிட் ஸ்டேட்டுக்கு மாறுது. ஸோ இதுதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் நம்ம ஒவ்வொன்றா டீப்பாக பார்க்குறோம். இப்போ லாஸ்ட் வீடியோவில் மெல்ட்டிங், ஒரு சாலிட் ஹீட் பண்ணுறேன், லிக்விடாக சேஞ்சஸ் ஆகுது, அந்த ப்ராசஸ் மெல்ட்டிங். ஐஸ் க்யூப் ஹீட் பண்ணுறேன், வாட்டராக கன்வெர்ட் ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. இதுதான் மெல்ட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ இதனுடைய கண்டினியூவாக நம்ம இப்போது பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வேப்பரைசேஷன். வேப்பரைசேஷனுங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு லிக்விடு ஹீட் பண்ணுறேன், கேஸாக மாறணும், அது வேப்பரைசேஷன். காமனாக சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு லிக்விட் வாட்டர் ஹீட் பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இது வேப்பரைசேஷன் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. Look at a kettle kept on the fire. The bubbles form and the liquid water becomes water vapor if you heat it sufficiently. ஒரு லிக்விடை ஹீட் பண்ணுறேன், என்ன ஆகுது, வாட்டர் வேப்பரை கன்வெர்ட் ஆகுது. அப்போது அங்கே பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும். இங்கே நாம் கொடுக்குற அந்த வெப்பம், அந்த ஹீட், இந்த டெம்பரேச்சர் பபுள்ஸை ஃபார்ம் பண்ணும். பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி அந்த லிக்விட் என்ன ஆகுது, வாட்டர் வேப்பரை கன்வெர்ட் ஆகுது. ஸோ பொதுவாக இது வேப்பரைசேஷன். சரி, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, however when you put a wet cloth to dry the water evaporates into air leaving the cloth dry. இது பார்த்தீங்கன்னா இது முன்ன பார்த்த மாதிரி ஒரு பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது, வாட்டர் வேப்பரை கன்வெர்ட் ஆகுதுங்கிறது மேலே சொன்னாங்க. இங்கே துணியை காய போடுறோம், ஒரு கிளாத்து, வெட் கிளாத் டு ட்ரை அப்படின்னா ஈர துணியை நாம் உலர்த்துறோம், காய வைக்கிறோம். என்ன ஆகுது, அந்த துணியில் இருக்கக்கூடிய, அந்த கிளாத்தில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கண்டென்ட்டாக என்ன ஆகுது, வேப்பர் ஆகி நமக்கு அந்த கிளாத் ட்ரை ஆகுது. ஸோ இதுக்கு பேர் என்ன, வேப்பரைசேஷன். எவாப்ரேட், இங்கே எவாப்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த வேப்பரைசேஷன் அப்படிங்கிறது 2 டைப்பாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று பாய்லிங், இன்னொன்று எவாப்ரேஷன். தட் இஸ் தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் வேப்பரைசேஷன். பாய்லிங் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, அண்டு எவாப்ரேஷன். ஸோ இங்கே பாய்லிங் அப்படிங்கிறதும் எவாப்ரேஷன் அப்படிங்கிறதுமே பொதுவாக வேப்பரைசேஷன் அப்படிங்கிறது தான். இந்த பாய்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நாம் டெம்பரேச்சரை கொடுக்குறோம், ஹீட்டை நம்ம பண்ணுறோம், அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு, அந்த ஹீட்டை அந்த வாட்டர் என்ன செய்யுது, அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் என்ன ஆகுது, கொதிக்குது, பபுள்ஸ் ஃபார்ம் ஆகுது. பபுள்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அதோட கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம், வாட்டர் வேப்பராக அங்கே சேஞ்ச் ஆகுது. இது பாய்லிங் சொல்லக்கூடியது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பை ஹீட்டிங் அண்ட் த செகண்ட் டைப் ஆஃப் த வேப்பரைசேஷன் இஸ் நேச்சுரல் அப்படிங்கிறாங்க. ஸோ பாய்லிங்கிறது நம்ம ஹீட்டை நம்ம கொடுக்குறோம். செகண்ட் டைப்பில் வேப்பரைசேஷன் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நடக்குது. எவாப்ரேட் அப்படிங்கிறது இயற்கையிலே நடக்கக்கூடிய ஒரு செயல். பாய்லிங் அப்படிங்கிறது நம்ம டெம்பரேச்சரை கொடுப்பதன் மூலியமாக நடக்கக்கூடிய ஒரு செயல். So boiling is the process of the conversion of a liquid into vapors on heating. இங்கே பாய்லிங் அப்படிங்கிறது ஒரு லிக்விட், ஒரு திரவம், அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு வேப்பர், அதாவது வாட்டர் வேப்பராக மாறக்கூடிய ஒரு செயல். இன் gaseous state only the arrangement of molecules changes. There is no change in the chemical composition அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு லிக்விடு, அதில் மாலிகுல்ஸ் இருக்குது, அது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகுது. ஸோ அந்த வாட்டர் வேப்பரில் என்ன இருக்குது,
மாலிகுல்ஸ் இருக்குது. அப்போது என்னென்னா இங்கே ஸ்டேட் சேஞ்சஸ் ஆகுது. லிக்விட் வந்து கேசியஸுங்கிற ஸ்டேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுது, சேஞ்சஸ் ஆகுது. அப்போது அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த மாலிகுல்ஸினுடைய அரேஞ்ச்மெண்ட்டு மட்டும்தான் மாறுது. லிக்விடாக இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் பாருங்கள், கீழே கொடுத்த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் எ லிக்விட் அங்கே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே வந்து கேஸாக மாறும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகிள்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இங்கே அந்த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் சேஞ்சஸ் அது மட்டும்தான் மாறுது. மூலக்கூறுகளினுடைய அந்த அரேஞ்ச்மெண்ட் சேஞ்சஸ் ஆகுதே ஒழிய இங்கே வந்து நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவுமே அங்கே உருவாகலை. புதிதாக வேறு ஒரு பொருள் அங்கே உருவாகவில்லை. ஒன்று. ரெண்டாவது, நோ சேஞ்ச் இன் தர் கெமிக்கல் காம்போசிஷன். அதாவது கெமிக்கல் காம்போசிஷனில் எந்த மாற்றமும் இல்லை. லிக்விடாக இருக்கும்போது, வாட்டராக இருக்கும்போது அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் நீர் மூலக்கூறுகள் H2O தான். வாட்டர் வேப்பர் அப்படிங்கிற நிலைக்கு வந்ததுக்கப்புறம் அதனுடைய கெமிக்கல் காம்போசிஷன் மாறவில்லை, சேம் H2O தான். ஸோ அப்போது புதிதாக ஒரு பொருள் உருவாகலை, எந்த கெமிக்கல் காம்போசிஷனும் எந்த மாற்றமும் இல்லை. அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் மாலிகுல்ஸ் மட்டும் சேஞ்சஸ் ஆகிருக்கு. நிலை மாற்றம் நடக்குது. சாலிட் லிக்விட், அதாவது லிக்விட் கேஸாக மாறுது, அவ்வளோதான். ஸோ அதனால் பாய்லிங் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். ஸோ பாய்லிங் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் சேஞ்ச். சரி, இப்போது இங்கே நடக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் என்ன நடக்குது? இப்போது வந்து லிக்விடை ஹீட் பண்ணுறேன். அப்போது லிக்விடில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ், அந்த மாலிகுல்ஸ் என்ன நடக்கும் ஹீட் பண்ணும்போது? அப்பான் ஹீட்டிங் எ லிக்விட் the particles gain energy and vibrate more vigorously. இப்போ நம்ம வந்து அந்த லிக்விடை நம்ம ஹீட் கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ், அந்த லிக்விடில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் என்ன செய்யுதுன்னா ஒரு எனர்ஜியை வந்து கெயின் பண்ணிக்குது. ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை வந்து பெற்றுக்கொண்டு வைப்ரேட், அதிர்வடைகிறது. வைக்ரஸ்லி, வேகமாக அப்படியே அதிர்வடைகிறது. when the particles possesses enough energy they overcome the strong forces of attraction between one another. போதிய அந்த கிடைச்ச அந்த ஆற்றல் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா, என்ன செய்யுது, ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸஸ் அட்ராக்ஷன், இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை வந்து எதிர்த்துக்கிட்டு ஒன்றோடு ஒன்று என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நகர ஆரம்பிக்குது, மூவ் ஆக ஆரம்பிக்குது. அங்கே லிக்விடில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் எப்படி பார்த்தீங்க அப்படி இல்லையா? அப்போ வந்து ஒரு வைப்ரேஷன் ஆகி ஒரு எனர்ஜி கிடைச்ச உடனே அது கைனட்டிக் எனர்ஜி தான், அப்படியே மூவ் ஆகி நகர ஆரம்பிச்சு அந்த கேஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு அந்த மாலிகுல்ஸ்லாம் பார்ட்டிகல்ஸ்லாம் மாற ஆரம்பிக்குது. ஸோ த பார்ட்டிகல்ஸ் பிரேக் ஃப்ரீ ஃப்ரம் த அனதர் அண்ட் மூவ் ரேண்டம்லி. அப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து மூவ் ஆகி கேஸ் அப்படிங்கிற இடத்துக்கு அது நகர ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், when liquid water is heated to 100 degrees Celsius it boils to become steam. எப்போ வந்து அந்த லிக்விட், அந்த வாட்டர் அந்த 100 டிகிரி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்து ஹீட்டை வந்து கொண்டு வருதோ அங்கே தான் வந்து கொதிக்கவே ஆரம்பிக்குது. கொதித்து அந்த பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து ஸ்ட்ரீம், நீராவியாக அங்கே வாயு நிலைக்கு மாறும். பாய்லிங் அக்யூட்ஸ் when the boiling point is reached. அதுதான் வந்து பாய்லிங் பாயிண்ட். நீரினுடைய அந்த கொதிநிலை எப்போ 100 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும்போது தான் அது கொதிக்கவே ஆரம்பிக்குது. ஸோ த லிக்விட் சேஞ்சஸ் டு இட்ஸ் த கேசியஸ் ஸ்டேட். இதுதான் வந்து நீராவியாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு. இது பாய்லிங். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது வந்து பாய்லிங் அப்படிங்கிறது. ஸோ அந்த 100 டிகிரி செல்சியஸுக்கு நம்ம ஹீட்டை நம்ம கொடுக்குறோம். அந்த ஹீட்டை அதை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு பபுள்ஸை ஃபார்ம் பண்ணி அந்த நிலைக்கு கொண்டு வரும்போது அந்த லிக்விட் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு மாறக்கூடியது இந்த பாய்லிங் அப்படிங்கிறது. சரி, அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆக்டிவிட்டி 1ல் பார்த்தீங்கன்னா மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர். இது முன்னாடி சொல்லியிருக்கணும். மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ்னால் என்ன? அங்கே 2 கிளாஸ் இருக்குது. ஒரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டியாக இருக்குது, இன்னொரு கிளாஸில் பார்த்தீங்கன்னா வாட்டர். இந்த ஐஸ் க்யூப் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாலிடாக இருக்கக்கூடிய அந்த ஐஸ் க்யூப்லாம் அப்படியே அந்த ரூம் டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை எடுத்துக்கிட்டு அப்படியே தண்ணியாக மாறிடும், வாட்டராக மாறிடுது. அப்போ சாலிடு ரூம் டெம்பரேச்சரில் லிக்விடாக மாறக்கூடியது. இது வந்து மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ், மெல்ட்டிங்னு சொல்லுவோம். ஃப்ரீசிங் ஆஃப் வாட்டர்னா இப்போ இந்த தண்ணி வந்து இப்போ வந்து என்னது, அதிக அளவு நம்ம ஒரு ஃப்ரீஸ் பண்ணுறோம், அதிக அளவு நம்ம வந்து குளிர்ச்சியை கொடுக்கும்போது பாருங்கள், லிக்விட் கூலிங் கொடுக்குறோம், அது சாலிடாக மாறுது. ஃப்ரீசரில் கொண்டு போய் வச்சிடறோம், ஃப்ரிட்ஜில்.
அப்போது தண்ணியை கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா என்ன ஆகுது, அதிக அளவு குளிர்ச்சி அடைஞ்சு உறைந்து என்ன ஆகுது, அது வந்து சாலிடாக மாறுது. ஸோ வாட்டர் ஐஸாக கன்வெர்ட் ஆகுது. இதுதான் ஆக்டிவிட்டி 1ல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எவாப்ரேஷன் அப்படிங்கிறதுல ஒரு பார்ட் முடிச்சிருக்கோம். இன்னொரு பார்ட் வந்து இன்னொரு எவாப்ரேஷன் இது நாம் வந்து நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.